கபாலி விமர்சனம். அதைத் தொடர்ந்து பல சர்ச்சைகள், பல திட்டுக்கள், பல வீடியோக்கள் என்னை பற்றி. இவன் தப்பாக இருக்கான், இவன் காசு வாங்கிட்டான், இல்லை தானு காசு கொடுக்கல அப்படின்னு நிறையா. பட் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கல. அது வழக்கமாக வர்ற ஒரு விஷயந்தான். அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல நான். ஆனால் எதை பெருசாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மலேசிய தமிழ் மக்கள் எனக்கு நிறைய எழுதியிருந்தாங்க. எங்களுடைய போராட்டங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. கபாலி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பகுதிகளை அப்படியே அப்பட்டமாக காட்டியிருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது என் மனதை பாதித்தது. ஏன்னா ஒரு நம் தமிழ் மக்கள் இதை வந்து ஒரு போராட்டமாக பார்க்கும்போது, ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடாக பார்க்கும்போது, அதை போய் நம்ம வந்து தவறாக சித்தரிச்சிட்டோமோ அப்படின்னு உள்ளே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அது உண்மை. அதற்காண்டி வந்து அனைத்து மலேசிய தமிழ் மக்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து மன்னிப்பு கேட்குறதுல ஒரு பெரிய வெக்கமோ அவமானமோ கிடையாது. ஏன்னா தவறை உணர்றப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் அந்த வீடியோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறது மலேசிய தமிழ் மக்களை குறித்து பேசலை, தமிழர்களை துண்டாடுறாங்க அப்படின்னு வந்து திருப்பி சொல்கிறப்போ வந்து அது இருக்குதான் இல்லை அப்படிங்களா, அதை ஏன் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் சொல்லணும் தவிர வேறு மலேசிய தமிழர்கள் அப்படின்னு வந்து நான் குறிப்பிட இல்லை. அதான் உண்மை. பட் தவறாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஓகே, அது என் தவறாக தான் இருந்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து விலாவரியாக வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அதற்கு வந்து என்னை மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு மலேசிய தமிழரும் நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் கொடுக்குற எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு குரூப்பில் நீங்களும் ஒருத்தங்க. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி எத்தனையோ நான் சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து கமெண்ட் பண்ணி நீ இன்னும் பண்ணு. எனக்கு சொல்லப்போனால் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து மலேசியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் மலேசியா வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஸோ அங்கிருந்து வந்தது வந்து என் மனதை பாதித்தது. அதற்கு வந்து என்னை மன்னித்து விடுங்கள். பட்டு அது மட்டும்தான் மன்னிப்பு கேட்பேன் நான். ரெண்டாவது, நீங்கள் வந்து என்னை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை உண்டு. என்னை வந்து வீடியோ விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. என்னோடய ஆடியோ விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை உண்டு. நான் எப்படி ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்னை கிழிச்சு தொங்க போடுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு பொது வெளியில். அதை தாண்டி நான் ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், என்னுடைய விளம்பரதாரர் எனக்கு விளம்பரம் தரவங்களோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து ஃபோன் எடுத்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பிரசாந்த் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க தர முடியாது அப்படின்னு சொன்னோடனே, இருடி உன்னை வந்து எதாவது பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான். அதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீ யாராக வேணா இரு, அதுக்கு உரிமை கிடையாது. பிரச்சனை எனக்கும் உனக்கும் அப்படின்னா நேராக தேடு, நம்பரை தேடு, இல்லாட்டி வீட்டு அட்ரஸ் கண்டுபிடி, நேராக வா, மோதிக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. கருத்து முதல் நேராக வந்து இப்போ பார்க்கலாம், இல்லாட்டி சட்டத்து மூலமாக ஏதாவது பண்ணு. அதை விட்டு ஒரு பெண்ணை மிரட்டுவது அப்படிங்கிறது வந்து அசிங்கம். அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி விமர்சனம் அப்படிங்கிற போர்வையில் வந்துட்டு என் தனி மனிதர் தாக்குதல், என் மனைவியை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் என்னுடைய லுக்ஸை பற்றியும் பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அதெல்லாம் வந்து நான் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வந்து மனிதத்தன்மையற்ற செயல். நீ வந்து ஒரு ஸ்டாருக்கு ஃபேன், அதெல்லாம் விட்டுரு. நீ ஒரு மனுஷனே கிடையாது. ஸோ அதை பண்ணாதீங்க. அது வந்து மிக மிக தவறான ஒரு செயல். நீங்கள் வந்து அடக்குமுறைக்கு ஆப்போசிட்டாக ஒரு படத்தை பேசுகிறான் அப்படிங்கிறப்போ அதை எதிர்த்து விமர்சனம் பண்ண கூட ஒருத்தனுக்கு சுதந்திரம் தரலைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரைட்டாக இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற விமர்சகர்களை வந்து தப்பாக சொல்கிறதுக்கு? ஒரு சின்ன ஒரு விமர்சனத்தை தாங்கி கொள்ளாத நீங்கள் எல்லாரும் எப்படி ஒரு படத்தை வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டு கரெக்டாக விமர்சனம் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அந்த ரஜினி ஃபேன்கள் அப்படின்னு நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி சார் ஃபேன் நான் அதை சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சாரார் ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லாரி விட்டு ஏற்றுவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். உன்னை வந்து வெளிலவா, நான் ஒன்று வந்து பாம்பு போடுவேங்கிறான். கொலை மிரட்டல் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. பட் நீ ஒரு மனிதனா அங்கே என்ன தெரிகிற? சாவறது ஒரு தாட்டு தான். ஒரு தாட்டு குத்திட்டிங்கன்னா செத்தனா செத்துருவேன், அவ்வளோதான். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனாக நீ சொல்லுகிற ஒரு ஸ்டாரின் ரசிகனாக நீ அங்கே எங்கே நிற்கிற? அப்போ உன்னை வந்து அப்படி ஒரு மாற்றிருக்கு அப்படின்னா உங்கள் ஸ்டார் எதுக்காண்டி நிற்கிறார்? இதெல்லாம் நீ கேட்டுக்க. உன்னால் உன்னோட ஸ்டார் எவ்வளோ கேவலப்படுறார் அதை நீ பார். எனக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. மூணாவது, இந்த படம் விமர்சனம், அதை இந்த டீசர் ஒன்று பார்த்தேன், இந்த சென்னை 28 டீசர். அதில் வந்து அப்படியே லைட்டாக கலாச்சிருக்கிறாங்க. அதுக்கும் நிறைய பேர் விளக்கம் தர சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, என்னை கலாய்க்கிற இது மேலே நம்பிக்கை வச்ச டைரக்டர் அவர்கள் வந்து அவருடைய டீம் மேலே வச்சுருக்கலாம். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா இருக்கார், அதில் வந்து ஜெய் இருக்கார், இன்னும் ஒரு பட்டாளமே இருக்குது. அவங்கள யாராவது ஒருத்தர் நம்பி அவங்களோட நடிப்பு திறனை நம்பி ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்கன்னா உண்மையாலுமே பாராட்டத்துக்குரியது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து என்னை நம்பி இல்லை வந்து என்னை சார்ந்தார் ஒரு இதை பண்ணுனா வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பி வெளியிட்டுறப்பவே வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே யார் ரைட்டு தப்புங்கிறது உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். அவரே ரைட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதே சமயம் நம்ம டைரக்டர்கள்லாம் பண்ணுறது வந்து
ப்ரொடியூசர்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதே மாதிரி காண்டாகி ப்ரொடியூசரில் ஒரு டீசர் விட்டால் எத்தனை டீசர் விடுறது அப்படின்னு தெரில. விட்டாங்கன்னா ஒரு தினத்துக்கு 2 டீசர் விடுற அளவுக்குலாம் விஷயங்கள் இருக்குது. பட் அதுதான் வாழ்க்கை. என்னை குறை சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, தயாரிப்பாளரை பற்றி கவலையே படாமல் பல காசுகள் வந்து வாங்கிட்டு திருப்பியே கொடுக்காம அந்த கஷ்டங்களை தெரிஞ்சுக்காமல் போனவனும், ஒரு 4 ட்வீட்டு போட்டுட்டு அதுக்கு 50,000 ரூபா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படின்னா அந்த படத்தை தப்பாக பேசுகிறவனும், ஒரு சென்னை வெள்ளத்தை யூஸ் பண்ணி பல கோடி சம்பாரித்து அதில் வந்து திருப்பி எந்த கணக்கும் காட்டாமல் பெரிய ஸ்டார் ஆனவனும், இவனுங்கெல்லாம் தான் என்ன தப்பாக பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப தான் எனக்கு சிரிப்பாக வருது, என்னடா அப்படின்ட்டு. நான் பெய்டு ரிவ்யூவர் தாங்க. நான் பண்ணுற விமர்சனத்துக்கு யூடியூப் எனக்கு வந்து விளம்பர காசு தருது, என்னுடைய விளம்பரதாரர்கள் எனக்கு வந்து விளம்பர காசு தர்றாங்க. இந்த காசு வந்து எனக்கு போதுமானது. இதை தவிர்த்து வந்து நான் வந்து கடினமாக உழைத்து சாப்பிட்றேன். இது வந்து மறைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அதை தாண்டி வந்து நான் வந்து ஒரு படத்தை தவறாக சரியாக சொல்லித்தான் ஒரு படத்திற்கு அப்படித்தான் வாழ வேணும் அப்படின்னா இதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு வந்து போயிடுவேன். அதை நான் பண்ண மாட்டேன். அது எனக்கு தேவையும் கிடையாது. என்னை வந்து என் பெற்றோர் அப்படி வளர்க்கவும் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என் விமர்சனத்தை விமர்சிக்க உரிமை உண்டு. என்னை எப்படி வேணால் கல்வி ஊற்றுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தனி மனித தாக்குதல்களை தவிர்த்தா அது உங்களுக்கும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் தான் வந்து நல்லது வழியாக எனக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தனி மனித தாக்குதல் நடத்துகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய பின்னாடி இருக்கிற உங்களை உந்து சக்தியாக இருக்கிறவங்க அவங்கள இப்படி தான் வளர்த்தாங்களா இல்லை இப்படி தான் சொன்னாங்களா, அதை யோசிச்சுங்க. மற்றபடி என்ன வேணால் பண்ணுங்கள். எவ்ரிதிங் இஸ் வெல்கம். நன்றி, வணக்கம்.